வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதாவை நாடாளுமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக நிறைவேற்ற ஒத்துழைக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் 3 நாள் சிறப்பு கூட்டத்தொடர் வரும் 16ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் இரு அவைகளில் உள்ள கட்சிகளின் தலைவர்களுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை உண்மையான உத்வேகத்துடன் நிறைவேற்றுவதற்கான தருணம் வந்துவிட்டதாக கூறினார். மேற்கு வங்க மாநிலத்தில் 15 ஆண்டுகளாக பதவியில் இருக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மக்கள் நலனுக்காக எதையுமே செய்யவில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் திரு மோடி பங்கேற்று பேசினார். இதற்கிடையே திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான செல்வி மம்தா பானர்ஜி கண்டகோஷ் பூர்வா பர்தமானில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். அவர் தமது உரையில் பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்தார். தனது கட்சி அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் என்றும், ஆனால் பாஜக தலைவர்கள் வாக்குறுதிகளை அழித்துவிட்டு அவற்றை நிறைவேற்றுவது இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். எனது வாக்குச்சாவடி வலிமையான வாக்குச்சாவடி எனும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பாஜக செயல் வீரர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.